வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைய போகிறார். பெரும் படையுடன் அதிமுகவின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசைன் அவர்களுடன் சந்திப்பு முடிந்துவிட்டது. அடுத்து வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களது எதிர்ப்புகளை மீறி மக்களின் ஆதரவுகளும் தொண்டர்களது எதிர்பார்ப்பும் நிறைவேறக்கூடிய வகையில் அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இணைந்து விடுவார் என்று செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு தென் மாவட்ட நிர்வாகிகளது அழுத்தத்தின் காரணமாகவும் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுகவின் தோல்வியும் ஒட்டுமொத்த அதிமுகவின் இழப்பிற்கு எடப்பாடி ஒரு காரணமாக மாறிவிட்டார். இனியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பேச்சை கேட்க வேண்டிய தேவையில்லை. அவைத்தலைவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் இறுதியாக அமைய வேண்டும் என்று செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளார். துரோகியாக இருந்தவர் ஓபிஎஸ் என்று எடப்பாடி கூறியுள்ளார். 3 முறை முதல்வராக மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை தேர்வு செய்து வைத்தார். எப்போதுமே ஜெயலலிதா அவர்கள் துரோகி என்று நினைத்துவிட்டால் அவர்களுக்கு அதிமுகவில் துளி அளவு கூட இடம் கிடையாது. அப்பேற்பட்டவருக்கு ஓபிஎஸ் அவர்கள் நண்பர்கள் பட்டியலில் முதலாவது இடத்தில் இருக்கிறார் என்றால் அப்பேற்பட்டவரை எப்படி எடப்பாடி துரோகி என்று கூறுவார்? மேலும் சசிகலா அவர்களும் கூவத்தூரில் எடப்பாடியை தேர்வு செய்து முதல்வராக பதவி வகிக்க வைத்தார். ஆனால் சொத்து குவிப்பு வழக்கின் காரணமாக சிறைக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டதில் சசிகலா அவர்கள் அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டார். பெங்களூரு அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு ஒரே வாரத்தில் அவசர பொதுக்குழுவை கூட்டி அவரை கட்சியிலிருந்து நீக்கி அவருக்கும் கட்சிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்று தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்பியவர்தான் எடப்பாடி என்றும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். தற்பொழுது அதிமுகவின் கொஞ்ச நெஞ்ச நறுமதிப்பையும் இழக்க ஆரம்பித்துவிட்டது. செயற்குழு கூட்டத்தில் அவரை பதவியை பாதுகாக்கும் வகையில்தான் செயற்குழு கூட்ட தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இனியும் எடப்பாடி பழனிசாமியின் பின்னால் நின்றால் நிச்சயம் படுதோல்விதான் என்று தென் மாவட்ட நிர்வாகிகள் அதிமுகவின் அவைத் தலைவருக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இனியும் ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பேச்சை நாங்கள் கேட்க மாட்டோம் என்று கூறியுள்ளார். மீண்டும் ஓபிஎஸ் அவர்கள் பெரும் படையுடன் தென் மாவட்ட நிர்வாகிகளின் ஆதரவோடு அதிமுகவில் இணைய உள்ளார்.